கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 7 மாதங்கள் ஆண்டவருடைய கிருபையினால நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சார். இந்த 8வது மாதமும் நமக்கு அவிதமாகவே அவருடைய கிருபையினால் வரை நடத்துவாராக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் சரீர நன்மைகளுக்கும் தேவையான கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் செய்திக்கு ஆதாரமாய் நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் வலப்புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் வெளிப்படும் அப்படி என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார். இந்த செய்தியினுடைய தூது என்னவென்றால், கர்த்தருடைய சத்தம் அல்லது நேசரின் சத்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் சில வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். வேத புஸ்தகத்தில் பிரதானமாய் 3 சப்தங்கள் நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனுடைய சத்தம். இரண்டாவது சாத்தானுடைய சத்தம். மூன்றாவது மனுஷனுடைய சத்தம். இந்த 3 சத்தங்களையும் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை நாம் கவனிக்க முடியும். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஏசாயா மூலம் என்ன சொல்லுகிறார் என்றால், வழி இதுவே, இதிலே நடவுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் என்ன செய்வோம், என்ன பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அடுத்தது எங்க போய் சேர போறோம்னு சொல்லி பல நேரத்தில் நமக்கு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் பயமும் இருக்குது. நமக்கு என்ன செய்வோம்னு தெரியாம தத்தளிக்கும் போது யாராவது ஒருவர் நமக்கு ஆலோசனை சொன்னால் நல்லா இருக்குமே, அல்லது யாராவது தேவனுடைய வார்த்தையை சொன்னால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நேரத்துல நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட பேசுவேன், நான் உன்னோடு கூட இடைப்படுவேன், வழி இதுதான், இதுலதான் நீ நடக்க போற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் இன்னைக்கு என்ன வார்த்தை நம்மோடு பேசுகிறார் என்றால், கர்த்தருடைய சத்தத்தின் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும், எதை செய்து ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டும் என்பதை நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்க வேத புஸ்தகத்துல நீங்க வாசிக்க வேண்டாம். நீங்க சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதம் முழுவதும் கர்த்தருடைய சத்தத்தை குறித்தே தாவீது எழுதுகிறார். அந்த சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, முதல் 2 வசனத்தை நீங்க படிப்பீங்கன்னா தேவ சத்தமும் ஆராதனையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இரண்டாவது 3லிருந்து 9 வரைக்கும் தேவ சத்தமும் வல்லமையும். மூன்றாவது 10-11 வசனத்துல
தேவ சத்தமும் அமைதியான ஆளுகையும் அப்படிங்கிறத படிக்கலாம். நீங்க 29ஆம் சங்கீதத்துல கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தீங்கன்னா 18 முறை குறைந்தபட்சம் வருகிறது. இந்த 18 முறையும் கர்த்தர் 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 என்றே அவருடைய வார்த்தையை சத்தத்தை குறித்தே அந்த சங்கீதம் முழுக்க எழுதப்பட்டது. நீங்க 29ஆம் சங்கீதத்துல உங்களுடைய பிரயோஜனத்திற்காக ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த சத்தம் 29ஆம் சங்கீதத்துல 7 விதமான மகிமையான கிரியைகளை செய்ததாக நாம் படித்து வாசிக்க முடியும். முதலாவது தண்ணீர்களில் தொனிக்கிற சத்தம், இரண்டாவது வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவ சத்தம், மூன்றாவது கேதுரு மரங்களை குறிக்கிற தேவ சத்தம், நான்காவது கன்று குட்டிகளை துள்ள பண்ணுகிற தேவ சத்தம், ஐந்தாவது அக்கினி ஜுவாலைகளை விளக்க செய்கிற தேவ சத்தம், ஆறாவது வனாந்தரத்தை காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற தேவ சத்தம், ஏழாவது பெண்மான்களை ஈன செய்கிற ஈனும்படி கொடுக்கிற தேவ சத்தம். அப்படியானால் இந்த சங்கீதம் 29ல கர்த்தருடைய சத்தத்தினால் வெளிப்படுகிற மகிமையான அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். இந்த மாதத்தினுடைய இந்நாளில் இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாங்கள் பிரசங்கிக்கிற, நாம் விசுவாசிக்கிற நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படும்படிக்கு இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் இடைபடுகிறார். இந்த மாதமானது உங்களுடைய செவிகளில் கர்த்தருடைய பிரத்யேகமான தேவ சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை உங்களுடைய மாம்சீக காதுகளாலும் உங்களுடைய உள்ளான காதுகளாலும் நீங்கள் கேட்பீர்கள். இந்த சத்தம் கேட்கும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைபட போகிறது. ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறித்து தேவ சத்தம் இல்லை, என்ன குறித்து தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லி நாம் அங்கலாய் போவானால் இன்னைக்கு காலையில உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, எந்த இடத்துல பிள்ளைகளை கொண்டு போய் எந்த இடத்துல படிக்க வைக்கணும், எந்த இடத்துல வேலைக்கு அமர்த்துறதுல கர்த்தர் திட்டவட்டமாய் எந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வரன்களை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று ஆண்டவர் துல்லியமாக இந்த சத்தத்தின் வழியாக உங்களுடைய எல்லா பௌதீக நன்மைகளுக்காகவும் ஆத்மீக நன்மைகளுக்காகவும் தேவ சத்தமானது இன்றைக்கு வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சத்தம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து சில வசனத்தை நாம் கேட்க போகிறோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட தேவ சத்தம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுமானால், பரிசுத்தவான்களினுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட போகுது. ஆமென். சரி, 1-2 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இந்த வசனத்தில் ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாகிய நான் என் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறேன். என் ஆடுகளுக்கு தேவையான தண்ணீர், தேவையான புல், தேவையான இளைப்பாறுதல், தேவையான பாதுகாப்பு, தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மந்தைக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த ஆடுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அங்கு சொல்லுகிற ஒரு நிபந்தனை, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்குமானால் நான் என் ஆடுகளுக்காக என் ஆடுகளின் தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்தவராய் அதன் தேவைகளை சந்திப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார்.
செய்தி கேட்கிற தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். என்னுடைய சத்தத்திற்கு அவைகள் கீழ்ப்படிந்து எனக்கு பின்னே, என் சத்தத்துக்கு பின்னே அவைகள் வருமானால் நான் அவைகளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் கவனிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கு சாலமோன், வாசிங்க, இங்கே சூலமித்தி சாலமோனை குறித்ததான ஒரு வார்த்தையை, அல்லது மணவாட்டி தன்னுடைய மணவாளனை குறித்ததான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இது என் நேசருடைய சத்தம். வாசிங்க. இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இங்க மணவாட்டியாகிய சூலமித்தி சொல்லுகிறாங்க, இது என் நேசனுடைய சத்தம். இது அந்நிய மனுஷனுடைய சத்தம் அல்ல, என் மணவாளனாகிய என் நேசருடைய சத்தம். இந்த நல்ல நிச்சயம் மணவாட்டிக்கு இருந்தது. இன்னைக்கு மணவாட்டியாகிய திருச்சபை அநேக சத்தங்களை கேட்டு 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 எது மணவாளனுடைய சத்தம், எது நேசருடைய சத்தம், எது அந்நிய சத்தம் என்று தெரியாமல் பல முறை அவர்கள் காதுகளில் கேட்கிற சத்தம் எல்லாம் இது நேசருடைய சத்தம் என்று ஏமாந்து போகிறார்கள். நான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில், இந்த இடத்துல சூலமித்தி தன்னுடைய நேசருடைய சத்தத்தை அறிந்து வைத்ததினால் இந்த சத்தம் சூலமித்தியை என்ன செய்தனா, சூலமித்தியை மணவாளனாகிய சாலமோனிடத்தில் சொல்கிறார், என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி அந்த பிரியத்தை இந்த மணவாட்டி சம்பாதித்து விட்டார். இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்க நாம் பழகி இருப்போமானால் நம்முடைய தேவனுடைய வாயிலிருந்து நம்மை குறித்து இப்படிதான் வார்த்தை வரும், நீ என் பிரியத்துக்குரியவன், நீ என் பிரியத்துக்குரியவர், நீ என் பிரியமான சபை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த சத்தம் என்ன செஞ்சுச்சுன்னா, சூலமித்தியை அந்த மணவாளனுக்கு ஏற்ற நல்ல ரூபவதியாய் இந்த சத்தம் மாற்றுகிறது. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டாலும், நீங்கள் இந்த சத்தத்தை கேட்கும் போது இந்த பிரசங்கத்தினுடைய ஒரு உன்னத நோக்கம் என்னவென்றால், உங்களை தேவனுக்கு ஏற்ற நல்ல ரூபவதியாய் எஸ்தரை எப்படி அன்னைக்கு கன்னிமாடத்தில் அந்த சூசான் அரண்மனையில அந்த 1 ஆண்டுகள் ஏகாயினுடைய வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டு எப்படி எஸ்தர் ராஜாக்கு நல்ல ரூபவதியாய் மாற்றினது போல இந்த சத்தத்தை கேட்க 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 உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற ரூபவதிகளாய் உங்களை இந்த தேவனுடைய சத்தம் மாற்றும். ஆமென். அப்ப கர்த்தருடைய சத்தத்தினுடைய ஒரு நோக்கம் என்னவென்றால், சபையாய் இருக்கிற தேவ ஜனங்களை அவருக்கு ஏற்ற நல்ல ரூபவதியாய் மாற்றுவே. அதுதான் தேவனுடைய சத்தத்தினுடைய நோக்கம். இன்னொரு வசனங்களை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே வாசிக்குமா? யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து, கடைசியான வார்த்தை வாசிங்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசு பிலாத்துவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அந்த பிலாத்துனுடைய அரண்மனையில பேசின வார்த்தை என்ன பேசுகிறார்? சத்தியவான் எவனாயிருந்தாலும் அந்த சத்தியவான் என் சத்தத்தை கேட்கிறான். அப்படியானால் யார் தேவ சத்தத்தை கேட்க முடியும் என்று அந்த இடத்துல இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், சத்தியத்தின்படி வாழ்கிற, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற, சத்தியமாகிய இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவாகிய சத்தியத்தை நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்றார். யோவான் 17:17 படிக்கிறோம்.
உம்முடைய சத்தியமே, உம்முடைய வேத வசனமே சத்தியம் என்று எழுதுகிறார். அப்படியானால் சத்தியத்தின்படி, சத்திய வசனத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் அவருடைய பாவங்கள் கழுவப்பட்டு சத்திய மார்க்கத்தை உண்மையாய் நேசிக்கிற ஒரு மனிதன், அவனே சத்தியவான். அப்படிப்பட்ட சத்தியவானுடைய காதுகளில் இயேசுவின் சத்தம் வெளிப்பட போகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களோடு கூட ஒரு வார்த்தை நேரத்தில் சொல்கிறேன். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறது மிக மிக அவசியம். ஆண்டவரை பின்பற்றாத ஒருவருடைய நிலை, அது ஆண்டவரை பின்பற்றாதவருடைய நிலையில் அவருடைய சத்தத்தை கேட்பது எவ்வளவு பிரயோஜனம் இல்லை. ஒருவன் ஆண்டவரை பின்பற்றி வருவான் என்றால் அவன் பின்பற்றி வரும்போதுதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். வேத புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு 5 மனிதர்களை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த தேவ சத்தம் வெளிப்பட்ட போது அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நேசருடைய சத்தம் வெளிப்பட்ட போது வெளிப்பட்ட 5 வித நன்மைகளை நாம் தியானிக்கலாம். 1-2 உதாரணத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் யோர்தான் நதிக்கரையில இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்படி நின்று கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் கைகளில் ஞானஸ்நானம் பெறும்படி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், யூதேயா தேசத்தார், கலிலேயா தேசத்தார், சமாரியாவுடைய படப்பகுதி, கிட்டத்தட்ட இஸ்ரவேல் பாலஸ்தீன தேசத்தை சுற்றிலும் 400 மைல் தொலைவில் கொண்ட அநேக மக்கள் அன்றைக்கு யோர்தான் நதிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பலரும் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கும் போது, பலரும் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி சென்ற போது வானம் திறந்து வெளிப்படாத தேவ சத்தம் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் இறங்கி யோவான் ஸ்நானகனுடைய கைகளில் ஸ்நானம் பெற தன்னை அர்ப்பணிக்க போது வானம் திறந்து வெளிப்பட்ட சத்தம் என்னன்னா, இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை தன் சொந்த குமாரனை பார்த்து வெளிப்பட்ட வார்த்தை என்னன்னா, இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய துவங்குறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிப்பதற்காகவும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையில வெளிப்பட்டவர், தன்னுடைய புத்திரன் என்றும் தன்னுடைய ஏக சுதன் என்று நிரூபிக்கும்படி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரன் என்று உலக மக்கள் அங்கீகரிக்கும்படிக்கு, இவரை நான் பிரியமா இருக்கிறேன் என்று எல்லா கண்களும் கண்டு எல்லா செவிகளும் கேட்டு இயேசுவை அங்கீகரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவை நோக்கி ஒரு சத்தம் வெளிப்பட்டது, இவரில் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அநேக ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார்கள், அநேக பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாருடைய வாழ்க்கையில இந்த சத்தம் வெளிப்படவில்லை. மாறாக என்ன அந்த இடத்துல படிக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறந்து வானத்திலிருந்து தேவனுடைய சத்தம் வெளிப்பட்டது. புறா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல ரூபம் கொண்டு இயேசுவின் மீது இறங்கி வந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் மீது வெளிப்பட்ட தேவ வல்லமை, இயேசுவின் மீது வெளிப்பட்ட தேவனுடைய பரிசுத்த வல்லமை இன்னைக்கு நம்மை வெளிப்பட வேண்டும் என்றால், இயேசுவை போல நம்மை 100% கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்வோமானால் தேவ சத்தம் நமக்காக வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பல முறை பாத்தீங்கன்னா தாவீது பிரச்சனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, தாவீது போராட்டத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னா, பிரதான ஆசாரியனாகிய சாதோக்கிடம் ஆள் அனுப்பி சாதோக்கை தன்னுடைய அரண்மனைக்கு வர வைப்பார். சாதோக்கை வர வைத்து என்ன செய்வார் என்றால், இந்த சாதோக்கிடம் தேவையான ஆலோசனைகளை கேட்பார். சாதோக் வாயிலிருந்து வெளிப்படுகிற தேவ சத்தத்துக்காக தாவீது காத்திருப்பார்.
எப்பெல்லாம் சாதோக்கு அரண்மனைக்கு வருகிறாரோ அப்பெல்லாம் சாதோக்கு மூலம் தேவ வார்த்தை, தேவ சத்தம் தாவீதுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இன்னைக்கு நான் உங்களோடு சொல்லுகிறேன், இன்னைக்கு தாவீதுக்கு ஒரு சாதோக்கின் சத்தம், தேவ சத்தம் சாதோக்கின் மூலம் வெளிப்பட்டது உண்மையானால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் போகிற நெருக்கடியான சூழல்களை, கண்ணீர்கரமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலைகளை, வேதனையான சூழ்நிலைகளை ஆண்டவருடைய சத்தம், நம்முடைய சாதோக்காகிய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் வெளிப்படும் போது எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கை நாம் கடக்க முடியும், எல்லா கண்ணீரையும் கடக்க முடியும், தீ சூளைகளை கடக்க முடியும். நான் நம்புகிறேன், நம்முடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிற எல்லாவித மனுஷ கண்ணிகளை, பாதாள வல்லமைகளை, எல்லா வான சக்திகளின் அதிகாரத்தின் இருளின் கிரியைகளை நாம் ஜெயிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய சத்தம் வெளிப்படுமானால், இந்த சத்தத்தின் வழியாக நமக்கு தேவையான விடுதலையும் ஜெயவாழ்வும் மகிமையான பாதுகாப்பும் இந்த சத்தத்தின் வழியாக நமக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். சாதோக்கு வெளிப்பட்டால், சாதோக்கு அரண்மனைக்கு வந்தால் தேவ சத்தம் வெளிப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய ஆலயமாகி இந்த அரண்மனையில இயேசுவாகிய சாதோக் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் போதெல்லாம் தேவ சத்தம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல நாம் படிக்கும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும், படியுமா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பில் வெளிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லா நன்மைகளுக்கும் மூல பொருள் வெளிப்பட்ட தேவ சத்தமே. இந்த முதல் பகுதியில, இந்த முதல் 2 வசனத்துக்குள்ள நீங்க படிக்கும் போது, கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையாகிய வல்லமையாகிய சத்தம் வெளிப்பட்ட போது 3 வித காரியங்கள் நடந்தது. அங்க படிக்கிறோம். முதலாவது, ஒழுங்கின்மையாய் இருந்த பூமி ஒழுங்காக மாறியது. இரண்டாவது, வெறுமையால் நிரப்பப்பட்டிருந்த பூமி நிறைவுக்குள் கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது, இருள் நிறைந்த பூமிக்குள் கர்த்தருடைய வெளிச்சம், தேவனுடைய சிருஷ்டிப்புடைய முதல் நாள் சிருஷ்டிப்பே அவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். அப்படியானால் இன்னைக்கு நான் உங்களோடு கூட எல்லா பயத்தோடு தாழ்மையோடு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் படிக்கிற உங்கள் கைகளில் இருக்கிற சத்திய வேதாகமத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு அதிகாலைகளிலும், ஒவ்வொரு பொழுதுகளிலும், ஒவ்வொரு சாமங்களிலும் நீங்க எந்த நேரத்தில் வாசிக்கிறீங்களோ அந்த நேரம் எல்லாம் உங்களோடு கூட சம்பாஷித்து, உங்களோடு கூட இடைப்படுகிற கர்த்தருடைய வேதமாகி இந்த சத்தம் வெளிப்பட வெளிப்பட உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மை, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வெறுமை, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாவித இருள்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த 3 வித வல்லமைகளை ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படும் போது ஒழுங்கின்மையும் இருளும் பெருமையும் இயேசுவின் நாமத்தில் விளக்கும் என்று இந்த சத்தத்தின் வழியாய் உங்களோடு கூட பேசுகிறேன். நீங்கள் பாடுகிற அந்த பாடல், அந்த பாடலுடைய சத்தம் உங்க வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆமென். நீங்க நிறைய பாடல் பாடுங்க, நிறைய வசனத்தை சத்தமா படிங்க. உங்க ஆலயங்கள்ல, நீங்க இருக்கிற ஜெப இடங்கள்ல சத்தமா கரங்களை உயர்த்தி ஜெப சத்தத்தை எழுப்புங்க. ஜெப சத்தம், துதி சத்தம், வேத சத்தம், உங்களுடைய பாடலின் சத்தம் எழும்ப 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 எல்லா ஒழுங்கின்மையும், எல்லா வெறுமையும், எல்லா இருள்களும் இயேசுவின் நாமத்தில் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உங்களோடு கூட பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, ஒரு 5 மனிதர்களை நான் உங்களோடு சொல்லுகிறேன் சொன்னேன். முதல் நான் உங்களோடு சொல்லுகிறேன், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை.
ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், முதல் மனுஷன் எங்க தேவ சத்தம் வெளிப்பட்டது என்றால், ஏலியின் நாட்களில் சீலோவாவில் உள்ள கர்த்தருடைய வீட்டில் ஒரு நாள் தேவ சத்தம் வெளிப்பட்டது. இந்த தேவ சத்தம் பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய செவிகளில் விட வேண்டிய தேவ சத்தம் மாறாக அந்த வீட்டில், அந்த ஜெப வீட்டில், அந்த விசுவாச வீட்டில் அங்க இருக்கிறதான சிறுவனாகிய இந்த சின்ன பிள்ளையாகிய சாமுவேலுடைய செவிகளில் இந்த சத்தம் வெளிப்படுகிறது. இந்த சம்பவம் நான் நீண்ட விளக்கம் கொடுக்காமல் ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். தேவனுடைய மனிதனாகிய ஏலியின் காதுகளில் விட வேண்டிய சத்தம் மாறாக ஒரு குழந்தை, ஒரு பாலகன், ஒரு சிறு பிள்ளையினுடைய செவிகளில் விடுகிறது. ஏன் இந்த சத்தம் ஊழியக்காரனுடைய செவியில் விடாமல் ஒரு பிள்ளையினுடைய செவிகளில் விடுகிறது என்றால், இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக நாம் 2ஆம் அதிகாரம் முழுவதும் படிப்போமானால் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய செவிட்டு தன்மை அந்த அதிகாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஊழியக்காரனுடைய பிள்ளைகளாகிய ஓப்னி, பினெகாசுடைய இந்த 3 ஊழியருடைய ஆத்துமாவில் ஒரு மிகப்பெரிய இருளும் அந்தகாரமும் சூழ்ந்திருக்கிறதை நம்மால் உணர முடியும். இவர்களுடைய மனசாட்சி பாவம் செய்து 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 மனசாட்சி செத்த நிலையில் காணப்படுகிறது. இப்படி இருக்கிற இந்த சூழலில் காலகட்டத்தில் தான் இந்த இருளடைந்த ஆத்துமா, செத்து போன மனசாட்சி, ஆவிக்குரிய செவிட்டு தன்மையால் நிரப்பப்பட்ட செவி, இந்த 3 நிலைகளில் உள்ள ஊழியக்காரருடைய வாழ்க்கையை கவனித்த தேவன் அந்த வீட்டில் பணிவிடை ஊழியத்தை செய்த சிறு பிள்ளையாகிய சாமுவேலுடைய காதுகளில் இந்த சத்தம் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் உங்களோடு சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில அல்லது நாம் ஆராதிக்கிற நம்முடைய சபைகளில், உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருக்கிற நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய சபைகளில் இப்படிப்பட்ட நிலவரம் இருக்குமானால் உங்களுடைய காதுகளில் இன்னைக்கு தேவ சத்தம் விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சத்தம் வெளிப்பட போகிறது. ஏன் வெளிப்பட போகிறது என்றால், சில நேரத்தில் ஏலியுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற, ஓப்னி பினெகாசுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது நிமித்தம் தான் விசுவாசிகளாகிய உங்களிடத்தில், எளியவர்களாகிய உங்களிடத்தில், தாகம் கொண்ட உங்களிடத்தில் ஏதாவது கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று துடிக்கிற அங்கலாய்ப்பு கொண்ட உங்களை தேடி இந்த ராத்திரியோ, இந்த பகல் நேரமோ, இன்று மாலையோ, மதியோ அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உங்களுடைய செவிகளில் தேவ சத்தம் வெளிப்படுகிறது. ஏன் வெளிப்படுகிறது என்றால், நீங்களே தேவனுக்கு தேவையான பாத்திரம், அவருடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஊழியனாய் உங்களை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை, உங்க சந்ததியை, உங்க தலைமுறையை உங்க செவிகளில் கேட்கிற இந்த சத்தம் ஒருவேளை உங்களுக்கு முதல் வயதா இருந்தாலும் உங்களுடைய சந்ததிகளை, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை கொண்டு தேவன் தம்முடைய சத்தத்தை விலக பண்ணி அவர்களை இந்த கனமான சேவைக்கு கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப முதல் காரியம் உங்களோடு சொல்கிறேன், சாமுவேலுடைய காதுகளில் வெளிப்பட்ட தேவ சத்தம் ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியாய் மாற்றியது. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் இந்த தீர்க்கதரிசிக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சத்தம் உருவாக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு நான் உங்களோடு கூட தாழ்மையாய் சொல்கிறேன், உங்களை இந்த சத்தம் உருவாக்கி எல்லா கண்களுக்கு முன்பாக ஒரு மகிமையான கிரீடத்தை போல இந்த சத்தம் உங்களை உருவாக்கி நிறுத்த போகிறது. ஆமென். முதல் காரியம், உங்களை நல்ல பாத்திரமாக, ஊழியனாக அல்லது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசியாக உங்களை தேவன் உருவாக்குறார். அதுக்குதான் உங்களுடைய செவிகளில் தேவ சத்தம். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இந்த 1 முதல் 4 வசனத்தில் 4வது வசனத்தை வாசிங்க.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற சத்தத்தை கேட்டான். என்னது கேட்டான்? ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த இடத்துல நாம் படிக்கிறோம், யூத மார்க்கத்திற்காக, யூத மார்க்கத்தினுடைய முறைமைகளுக்காக, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புவை போல, ஒரு துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டாவை போல இந்த இடத்தில் சவுலோடு கூட அநேக மனிதர்களும் தமஸ்கு பட்டணத்தை நோக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தும்படிக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மதிய நேரம், சூரியனுடைய ஒளி பிரகாசிக்கிறது, அந்த பாலைவன காற்று வீசுகிறது, அந்த இடம் முழுக்க மிகப்பெரிய உஷ்ணம் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் படிச்சவை 4வது வசனத்துல ஆண்டவர் பேசுகிறார், தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது. சவுலே, சவுலே, நீ என்னை துன்பப்படுத்த வருகிறாய், நீ எனக்கு தொந்தரவு கொடுக்க வருகிறாய். சவுளுடைய இருதயத்துல சவுல் என்ன நினைக்கிறார்? நான் யூத மார்க்கத்துக்காக, யூத மதத்துக்காக தொண்டு செய்ய போகிறேன், யூதர்களுக்காக பெரிய தொண்டு செய்ய போகிறேன்னு சொல்லி அவன் நினைத்துக் கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சத்தத்தின் மூலமாய் பேசுகிறார், சவுலே, நீ யூத மார்க்கத்துக்கு தொண்டு செய்கிறாய் என்று நினைத்துக் கொண்டு நீ என்னை தொந்தரவு பண்ணுகிறாய், நீ தொண்டு செய்ய வரல, மாறாக எனக்கு தொல்லை கொடுக்கிறாய் என்று கர்த்தருடைய சத்தம் அந்த மனுஷனோடு பிரத்யேகமாய் பேசியது. தன்னை பற்றி, தான் தேவன் பேரில் நான் மிகுந்த பக்தி வைராக்கியமாய் இருக்கிறேன்னு சொல்லி இந்த மனுஷன் நினைத்துக் கொண்டான். கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதன் மூலம் நான் தேவனுக்கு ஏதோ மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறேன் என்கிற ஒரு பெரிய துடிப்போடு கூட புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதன். ஆனால் அந்த சத்தம் வெளிப்பட்டு பேசுகிறது. அங்க இருக்கிற எல்லாருடைய காதுகளையும் இந்த சத்தம் வெளிப்படல, ஏதோ ஒரு இடி முழக்கங்கிற சத்தம் வெளிப்படுகிறது போல எல்லாரும் காதுகள் கேட்டாங்க. ஆனா இவனுடைய செவிகளில் மட்டும், சவுலே, சவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று பேசி நீ தொண்டு செய்ய வரல, எனக்கு தொந்தரவு கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்துகிறார். அந்த மதிய நேரத்தில் வெளிப்பட்ட தேவ சத்தத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீ எனக்கு சிநேகிதனா இல்ல, எனக்கு சத்துருவாய் இருக்கிறார், எனக்கு சத்துருவாய் இருக்கிற நீ இனிமேல் என்னுடைய சிநேகிதனாய் மாற வேண்டும் என்று தேவனுக்கு சிநேகிதனாய் மாற்றும்படிக்கு அன்னைக்கு தமஸ்குவின் வீதிகளில் வெளிப்பட்ட தேவ சத்தம். இன்னைக்கு இந்த பிரசங்க பீடத்திலிருந்து இந்த நாட்களில் கூட உங்களை நோக்கி ஒரு சத்தம் வரும் என்றால் அந்த சத்தத்தினுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நானும் எந்தெந்த காரியத்தில் தேவனுடைய சபைக்கு, தேவ ராஜ்யத்துக்கு, தேவனுடைய பண்ணைக்கு, தேவ சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு, ஊழியக்காரிக்கு சத்துருக்களா இருப்போம் என்றால் இந்த செய்திக்கு பிறகு தேவ ஜனமே, சபையே, ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, நீங்கள் நானும் தேவ ராஜ்யத்துக்கு சத்துருவாய் அல்ல, தேவனுக்கு சிநேகிதனாய் மாற வேண்டும் என்பதே இந்த பிரசங்கத்தினுடைய, தேவனுடைய சத்தத்தினுடைய ஒரு உன்னத நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க தேவனுக்கு சத்துருவாய் அல்ல, சிநேகிதனாய் மாற, அதுக்குதான் வெளிப்பட்டது தேவ சத்தம். நீ தொண்டு செய்கிறவனாய் அல்ல, எனக்கு தொந்தரவு கொடுக்கிற, உன் லைஃபை நான் மாத்த விரும்புறேன், நீ எனக்கு தொந்தரவு கொடுக்கிற, நீ மறுபடியும் எனக்கு தொண்டு செய்யும்படிக்கு உன்னை நான் பயன்படுத்த போறேன்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஆமென். அப்ப முதலாவது சொன்னேன், சாமுவேலுடைய வாழ்க்கையில சீலோவில் உள்ள அந்த ஃபெய்த்தோவில், ஜெப வீட்டில், விசுவாச வீட்டில் வைத்து அந்த பணிவிடை ஊழியத்தை செய்தவருடைய வாழ்க்கையில தேவ சத்தம் வெளிப்பட்டு அந்த தேவ பிள்ளையை தேவ ஊழியனாய் மாற்றியது. இன்னைக்கு நான் உங்களோட சொல்லுகிறேன், பணிவிடை ஊழியம் செய்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, நீங்க செய்யற பணிவிடை ஊழியத்துல தேவ சத்தம் வெளிப்பட போகுது. பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில ஒருவேளை வெளிப்படாத சத்தம் பணிவிடை ஊழியம் செய்கிற உங்க வாழ்க்கையில இந்த சத்தம் வெளிப்பட போகுது. இரண்டாவது சொன்னேன், சவுலாகிய பவுல், தமஸ்கு வீதியில் வெளிப்பட்ட தேவ சத்தம்.
இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னை அறியாமலே தேவனுடைய காரியத்துக்கு ஒரு பெருத்த சேதம் கொடுத்தான். கிறிஸ்தவர்களின் சபையை மகா கடுமையாய் துன்புறுத்தினார். ஆண்டவர் புரிய வச்சார், நீ என்னுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டத்தை கொடுக்கிற, என்னுடைய ஜனத்திற்கு சேதத்தை கொடுக்கிற, இனி என் ராஜ்யத்துக்கு நீ லாபமாய் மாறணும். இந்த செய்தியை கேட்கிற நீங்க எப்படி நானும் எப்படின்னு நம்ம நிதானிக்கணும். நாம் தேவனுக்கு லாபத்தை கொடுக்கிற தேவ ஜனமாய் இருப்போமா, அல்லது நம் நிமித்தம் தேவன் நஷ்டம் அடைகிறார் ஒரு ஜனமாய், நஷ்டத்தை கொடுக்கிற தேவ ஜனமாய் இருக்கிறோமா என்பதை நாம் தான் நிதானிக்கணும். அப்படியானால் இரண்டாவது காரியம், உங்களை குறித்த தேவ சத்தம் என்ன அப்படின்னா, நீங்க தேவனுக்கு தொண்டு செய்கிறவர்களாய் மாறணும், தொந்தரவு கொடுக்கிறவர்கள் அல்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது பவுலுடைய வாழ்க்கையில தேவ சபைக்கு நஷ்டத்தை விளைவித்தவர் தேவ சபைக்கு தேவனுக்கு லாபத்தை கொடுக்கிறவராய் மாறினார். இன்னைக்கு உங்களால தேவனுடைய சபை தேவ ராஜ்யம் நஷ்டப்படக்கூடாது. என்னால் என்னுடைய தேவன் என்னுடைய சபை என் மக்கள் நஷ்டமடையக்கூடாது. ஆமே. ஒருவேளை நமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சந்தோஷமாய் எண்ணுவோமானால் அதை நமக்கு லாபமாய் நித்தியத்துல அவர் நமக்கு தருவார். ஆமே. மூன்றாவது, இதே பவுலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆவது வசனத்தை நீங்க படிக்கும் போது படிக்குமா? பவுலே பயப்படாதே, நீ நிக்க போகிற ஒரு நாள் ராயனுக்கு முன்பாக ரோமாபுரியில வாசிங்க. இதோ உன்னுடனே கூட யாத்திரை செய்கிற 276 பேரையும் தயவு பண்ணினார் என்றார். 25 இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க கோடு போட்டு இதை விசுவாச அறிக்கை செய்ய படியுமா? ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கு. அல்லேலூயா. பவுலுக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த விசுவாசம் இருந்தது, தேவனில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன சொல்லுகிறார்? 23ஆவது வசனத்தை படிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் அன்னைக்கு இரவு இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றார். இந்த சம்பவத்துல நம்ம படிக்கிறோம், நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் ஒரு நாள் அந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து என்னிடம் பேசுகிறார். 25ஆவது வசனத்துல எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாய் நடக்கும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு தூது உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தராகிய தேவன், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த பிரசங்க கேட்கிற இந்நேரம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை, தேவ வாக்குத்தத்தம் எதெல்லாம் உங்களுக்கு தேவன் சொன்னாரோ உங்களுக்கு சொன்னப்பட்ட பிரகாரமாகவே அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்த ஆண்டினுடைய முடிவுக்குள்ள அல்லது இந்த மாதத்துடைய முடிவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு நடக்கும் என்று பவுல் நம்பியது போல நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த ஆண்டுல சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சம்பவத்துல நான் வேகமாய் சொல்கிறேன், ஒரு பெரிய காற்று வீசுகிறது, கடுங்காற்று வீசுகிறது. இந்த சம்பவத்துல கடுங்காற்றும் பெருங்காற்றும் வீச 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 அவருடைய பிரயாணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல நான் ஒரு சில காரியத்தை சொல்லி இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியை நாம் கேட்கலாம். இந்த சம்பவத்தில் நாம் படிக்கிறோம் 7 காரியங்கள், நீங்க வரிசையா கவனிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல 7 மிக முக்கிய காரியங்கள் நடந்தது. 1 தவறான நம்பிக்கை, 2 தவறான ஐக்கியம், 3 தவறான ஆலோசனை, 4 தவறான பார்வை,
5 தவறான வழிநடத்துதல், 6 தவறான திட்டங்கள், 7 தவறான எதிர்பார்ப்பு. இவ்வளவு காரியங்கள் இந்த 27ஆம் அதிகாரத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சம்பவம் இதை உங்களுக்கு இவ்வளவு நேரம் விளக்கமாய் சொல்லுகிறேன் என்றால், கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்கள் இந்த பிரயாணத்துல 276 பேர் பாத்தீங்கன்னா பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரயாணத்துல 275 பேர் பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, என்ன பார்த்து சொல்லுங்க, உங்க கவனம் எனக்கு தேவை. 275 பேர் பாத்தீங்கன்னா பயந்து, நான் சொன்ன 7 காரியத்தின்படி தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பிரயாணம் பண்றாங்க. ஆனா ஒருவனுடைய காதுகளில் வெளிப்பட்ட தேவ சத்தம் பெரிய கொடுங்காற்று, பெரிய எதிர்காற்று. இவ்வளவு போராட்டம் வந்த போதும் 275 பேர் பயந்தாங்க. 14 நாள் சாப்பிடல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 14 நாட்கள் தூக்கம் இல்லை. கப்பல்களில் இருக்கிற தானியத்தை, உணவு பொட்டலங்களை, கப்பல்ல இருக்கிற சரக்குகளை எல்லாவற்றையும் தூக்கி கடல்ல வீசுகிறார்கள். சூரியனுடைய வெளிச்சம் இல்ல, சந்திரனுடைய வெளிச்சம் இல்ல, நட்சத்திரனுடைய வெளிச்சம் இல்ல. அந்த கப்பலினுடைய, அந்த கடலுடைய நடு மையத்துல எல்லாம் அந்தகாரம், இருள் சூழ்ந்திருக்கிறது. 14 நாட்கள் ஒரு கார் இருளுக்குள் இருக்கிறது போல 275 பேர் உணர்ந்தார்கள். ஆனால் அன்று ராத்திரி தேவ சத்தம் வெளிப்பட்ட போது 276வது நபராகிய பவுல் அந்த சத்தம் வெளிப்பட்ட உடனே, மனுஷரே பயப்படாதீங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்க போகிறது, நான் விசுவாசிக்கிறவர், அவர் பெரிய அற்புதத்தை செய்வார், நிச்சயமாக நாம் ராயனுக்கு முன்பாக நிற்க போகிறோம் சொல்லி தைரியப்படுத்துகிறார். ஒருவர் சாப்பிடல, தூக்கம் இல்லை. அந்த இடத்துல தேவ சத்தத்தை கேட்ட ஒருவரால் மட்டும்தான் எழுந்து நிற்க முடிஞ்சிச்சு. ஒருவரால் மட்டும்தான் தைரியமாய் பேச முடிஞ்சிச்சு. இந்த ஒருவரால் மட்டும்தான் விசுவாச வார்த்தைகளை கூற முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் உங்களோடு சொல்கிறேன், உங்க வீட்டுக்குள்ள சில விசுவாச வார்த்தையை பேசுகிறார்களா? அவர்கள் தேவ சத்தத்தை கேட்டவர்கள். உங்க வீட்டுக்குள்ள சிலர் அடிக்கடி ஜெபித்து 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 ராஜாமங்கள் வெடித்திருக்கிறார்களா? அவங்க தேவ சத்தத்தை கேட்டவர்கள். உங்க வீட்டுக்குள்ள ஒருவர் மட்டும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து நற்கிரிகளை செய்கிறார்களா? அவங்களுடைய செவி தேவ சத்தம் கேட்ட செவி. அந்த ஒருவரால் மட்டும் தைரியமா இருக்க முடியுது என்றால் அவர்கள் தேவ சத்தத்தை கேட்ட காதுகள் என்று நான் தைரியமாய் சொல்லுகிறேன். இந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் இரண்டாவதாக பவுலோடு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த 27ஆம் அதிகாரத்துல இந்த தேவ சத்தம் கேட்ட மனுஷன் என்ன செஞ்சார் என்றால், அவர் காதுகளில் கேட்ட தேவ சத்தம் கரை சேர்க்க வைத்தது. நீங்க 27ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிச்சீங்கன்னா, படிக்குமா? அப்போஸ்தலர் 27 கடைசி வசனம், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் அந்த வார்த்தை தான் இவ்விதமாய், சத்தமா, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள், மெலிதா தீவுக்குள் சென்றார்கள். அப்படியான நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தூது, தேவ சத்தத்தை கேட்ட பவுல் அந்த தேவ சத்தம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க போகிறாய். அந்த இடத்துல எல்லாரும் பயந்து கடல்ல குதித்தார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், இல்ல, யாரும் சாக வேண்டாம், எல்லாரையும் காப்பாற்றுங்கள், காப்பாற்றும்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கப்பல் துண்டுகள் பலகைகளை கொடுங்கள். நான் காதுகளில் கேட்ட என்னுடைய ஜீவியத்தில் வெளிப்பட்ட தேவ சத்தம் என்னோடு தேவன் பேசினால் நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்று சொல்லி, இன்னைக்கு இந்த இடத்துல செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் நடுக்கடல்ல தத்தளிக்க விட மாட்டார், உங்க பிள்ளைகளை விட மாட்டார். உலகம் எங்கும் அஸ்தமித்தாலும், ஏசாயா 60 படிக்கிறவே, உலகம் எங்கும் இருளும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுமானால் அந்த சத்தம் என்ன சொல்கிறதா? மகனே, மகளே, உங்களை நான் கரை சேர்ப்பேன், என் சத்தம் உங்களை கரை சேர்க்கும்.
சத்தியம், இந்த வசனத்தில் வெளிப்படுகிற தேவ சத்தம். இந்த சத்தத்தின் மூலம் நான் உங்களோடு கூட இடைபடுகிறேன். என்னவென்றால் இந்த சத்தம் என்னை கரை சேர்க்க முடியும் என்று என்னோடு கூட ஆணித்தரமாய் ஆழமாய் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இதை கேட்கிற உங்களில் அநேகருக்கு நீங்க ஸ்தோத்திரம் விசுவாசிங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை, இந்த சத்தம் ஒரு கலங்கரை விளக்கு போல நிற்கிறது. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். இந்த செய்தியிலிருந்து எல்லாரும் கவனிங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க கொஞ்சம். இந்த செய்தியிலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தை என்னென்றால், தேவ சத்தத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். ரெண்டு மனிதருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட சத்தம். ஒன்று சாமுவேல், மற்றொன்று பவுல். சாமுவேலுடைய செவிகளில் கேட்ட சத்தம் ஒரு பணிவிடை ஊழியத்திற்கு வந்த ஒரு சின்ன பிள்ளையை அந்த சீலோவாவுடைய பிரதான ஆசாரியனாய், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்கள்ல நல்ல தீர்க்கதரிசியாய் மாற்றியது. இன்னைக்கு நம்மையும் கூட இந்த தேவ சத்தம் ஒரு நல்ல வேலைக்காக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, சவுலை குறித்து படிச்சோம். சவுளுடைய உள்ளத்துல ஏதோ பெரிய தேவனுக்கு தொண்டு செய்ய போறேன், யூத மார்க்கத்துக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்லி தொண்டு செய்யதான் நினைத்து வந்த அந்த மனுஷனை ஆண்டவர் சீர் பண்ணி, நீ தொண்டு செய்தப்பா, நீ சபைக்கு தொந்தரவு கொடுக்க, உன்னால பெரிய நஷ்டம் வந்துச்சு, உன்னால ஜனங்கள் பயப்படுறாங்க, உன்னால என்னுடைய ராஜ்யத்தினுடைய வேலைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, நீ எனக்கு தொண்டு செய்யும்படிக்கு, நீ எனக்கு தொந்தரவு கொடுக்க வந்தவன், நீ எனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தேவன் அவனை அந்த சத்தத்தின் வழியாய் பேசி அவனை மாற்றினான். அதே பவுலை குறித்து இரண்டாவது சொன்னேன். அப்போஸ்தலர் 27 தேவ சத்தம் வெளிப்பட்ட போது இந்த பவுலை கரை சேர்த்தார். இன்னைக்கு நாம் அநேக நேரத்துல கரை சேர முடியுமா, வாழ முடியுமா, இதுல இருந்து நம்மே செல்வனான்னு சொல்லி கேட்கும் போது மனுஷ சத்தம் நம்மளை பின்னோக்கி கொண்டு போகும். மனுஷனுடைய வார்த்தை டிஸ்கரேஜ் பண்ணுகிறது. ஆனா தேவ சத்தம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தை நம்மளை கரை சேர்க்கிறது. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபித்து இந்த நாள் செய்தியை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு வெளிப்பட்ட தேவ சத்தம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் வெளிப்படணும். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பத்தினர், சபையார், ஊழியக்காரி எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய எந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் அவர்களுக்கு தேவையான தேவ சத்தம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் இடைப்பட்டதற்கான ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வசனங்களினால் ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்துல பல தேவைகளோடு இருக்காங்க, எல்லா தேவையும் சந்திங்க. தொடர்ந்து அவங்க விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்ல தேவையான தேவ சத்தத்தை தாங்க. அவங்களுடைய பொருளாதாரத்துல, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்துல, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு காரியங்கள்ல, திருமண காரியத்துல, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி தர ஒவ்வொருடைய காதலில் தனிப்பட்ட விதத்துல தேவ சத்தம் வெளிப்படணும்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், உடைய நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. அடிமையை கொண்டு இந்த வார்த்தையை கூட இடைப்பட்டதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் கூட இந்த வசனத்தின் மூலம் இன்றைக்கு கூட ஒவ்வொரு வாயாக இருந்து உடைய வார்த்தையை சொல்ல கிருபை தந்ததுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். God bless you. தொடர்ந்து உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை பரியந்தம் தொடர்ந்து தேவ சத்தத்தை கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மாரநாதா. God bless you.